ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மே மாசத்துல கடைசி முகூர்த்த நாள் போல கல்யாண வீடு, சடங்கு வீடு, பால்காய்ப்பு வீடுன்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன். வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போயாச்சு. இன்னைக்கு நான் மட்டும் தான் வீட்டுல. இன்னைக்கு எனக்கு மட்டும் தான் லஞ்ச் ரெடி பண்ணணும். எப்பவும் நான் மட்டும் தான் இருக்கேன்னா ஏதாவது சிம்பிளா ரெடி பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடணும் போல இருக்கு. இருந்த மட்டனை வச்சு பிரியாணி ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். நமக்கு பண்றோம், இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒயிட் கலர்ல பிரியாணி ரெடி பண்ணேன். எப்படி பண்ணேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். மட்டனை கொஞ்சம் மசாலாக்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 30 நிமிஷம் ஊற விட்டுட்டேன். ஹாட் வாட்டர்ல ஊற வச்சிருந்த முந்திரியையும் பாதாமையும் கொஞ்சம் கசகசா சேர்த்து பேஸ்டா அரைச்சு வச்சிட்டேன். மல்லி இலை, புதினா, ரம்ப இலைன்னு கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டேன். ஊற வச்சிருந்த மட்டனை வேக வச்சு எடுத்துடலாம். குக்கர்ல தேங்காய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்ப இலை, தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுதேன். அதுக்கும் போதே ஒரு நல்ல மனம் வரும் பாருங்க. இப்ப ஊற வச்ச மட்டனையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் சூடான தண்ணியை விட்டு குக்கரை மூடி வேக விடுறேன். 5 விசிலுக்கு பிறகு ஸ்டீம் போன பிறகு குக்கரை ஓபன் பண்ணா மட்டன் பஞ்சு போல வெந்திருக்கு. ஜென்டலா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பிரியாணி பாட்டை அடுப்புல வச்சிருந்தேன். அதே மாதிரி தேங்காய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்ப இலை, ஸ்லைஸ் பண்ண பல்லாரி, ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகாவையும் உள்ள சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குறேன். வெங்காயம் கலர் மாறினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் தயிரையும் உள்ள சேர்த்து 2 பரட்டு பெரட்டி வேக வச்சு வச்சிருந்த மட்டனை மட்டும் உள்ள சேர்த்து ஒரு பரட்டு பெரட்டுறேன். இந்த பிரியாணிக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான். இப்ப அடிச்சு வச்சிருந்த முந்திரி பருப்பு, பாதாம் பேஸ்ட், 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்னு மட்டன் வேக வச்ச தண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி நல்ல சூடாவே உள்ள சேர்த்து அரை எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விட்டு கொதி வந்த பிறகு அரிசியும் உள்ள சேர்த்து கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலை, புதினாவை உள்ள சேர்த்து ஜென்டலா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுறேன். நான் அரிசியை ஊற வைக்கல, அதனால 2 கப் தண்ணியா சேர்த்திருக்கேன். இப்ப அரிசி 3/4 பாகம் வெந்த பிறகு அப்படியே தம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயும் ஆஃப் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க. சூப்பரா பிரியாணி ரெடி. பிரியாணி ஓபன் பண்றதுக்குள்ள இது கூட தொட்டுக்கிறதுக்கு தக்காளி ஜாம் ரெடி பண்ணிடலாம். நெய்யில முந்திரி பழம், முந்திரி பருப்பை வறுத்து மாத்தி வச்சிருந்தேன். இப்ப அதே பேன்ல நல்ல பழுத்த தக்காளியா குட்டியா கட் பண்ணி வச்சிருந்ததையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுறேன். ஜாமுக்கு யூஸ் பண்ற தக்காளி நல்ல நாட்டு தக்காளியா இருந்தா நல்லா இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு சுகர், உப்பு, வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, முந்திரி பழத்தை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சுகர் சேர்த்தது கொஞ்சம் மெல்ட் ஆகி தண்ணி ஆன மாதிரி இருக்கும். குக் ஆனதும் நல்ல கெட்டியா ஜாம் மாதிரி வந்தோடனே இறக்கிற வேண்டியதான். பிரியாணின்னு சொல்லிட்டேன், தயிர் சம்பல் இல்லாமலையா வெங்காயத்துல ஒரு தயிர் சம்பளும் ரெடி பண்ணியாச்சு. தம்ல இருக்கிற பிரியாணியை ஓபன் பண்ணி பார்த்தா அவ்வளவு ஒரு வாசனை. அப்படியே டெம்ட் ஆகுது, உடனே சாப்பிடணும் போல இருக்கு. சுட சுட பிரியாணியை பிளேட்ல எடுத்து வச்சு ரெடியா இருக்க தயிர் சம்பளிக்கும் தக்காளி ஜாமையும் சைட்லயும் எடுத்து வச்சு என்னோட ஃபேவரட் பிளேஸ்ல போய் உட்கார்ந்து இருந்து நல்ல திருப்தியா சாப்பிட போறேன். இந்த ஒயிட் பிரியாணியை மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட அளவுகள் எல்லாமே ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் மென்ஷன் பண்ணிருக்கேன். சின்னதா ஒரு தூரல், இதமான ஒரு குளிர்ந்த காத்து, சுட சுட மட்டன் பிரியாணி. எப்படி என்னோட காம்பினேஷன்? இதே மாதிரி நீங்க உங்களுக்காக ஸ்பெஷலா என்ன ரெசிபி ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லி என் கூடயும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கம்மிங் சண்டேவே இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாத்துருங்க. பாய்.